ஹலோ விஸ்குவாட். நான் தான் உங்க வெற்றி பேசுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால டெய்லியோ சியர்ஃபுல்லா வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 16. மைக்கிய கொல்றதுக்கு கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாஜி சொல்லுபோ, நீ ஒரு ஃபார்மர் மெம்பர், நீ எப்படி டோமானுக்கு துரோகம் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். காசுட்டோர் அவன் டோமானோட ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் தான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றான். இது எல்லாம் நடந்தது 2003 அந்த ஒரு சம்மர்ல தான் அப்படின்னு சொல்லி பாஜி இப்ப கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம பீச்சுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி ட்ராக்கன் கத்துறான். எல்லாருமே வந்து ஜாலியா இப்ப பீச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுல காசுட்டோராவும் இருக்கிறான். மீட்ஸ் ஏன் இவ்வளவு ஸ்லோவா போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பா கேட்கவும், வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி மீட்ஸியா சொல்றான். பார்த்தா எல்லாரும் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. மைக்கி சீக்கிரமா அப்படின்னு சொல்றாங்க. மைக்கி மட்டும் ஸ்கூட்டர்ல ரொம்ப ஸ்லோவா வந்துட்டு இருக்கான். மைக்கி நீ தான் எங்களோட கமாண்டர், நீயே எவ்வளவு ஸ்லோவா வந்துட்டு இருந்தா அப்படின்னு எல்லாரும் கேட்கவும், என்னோட இந்த 250cc பைக் எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு மைக்கி சொல்லுவோம். நீ இதை என்ன வேணா சொல்லு, ஆனா இது ஒரு சாதாரண ஸ்கூட்டர் தான், உனக்கு பைக் வாங்கணும்னு ஆசை இருக்குன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும், சீக்கிரம் வாங்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லவும், ராக்கனும் அதே தான் சொல்றா. இப்ப இவங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா இன்னொரு பைக் இருக்கு எங்க வருது. பொடி பசங்களா, உங்க கேங் பேர் என்னது? டோக்கியோ மாஞ்சிக்கேங்கா. நீங்க கேங்ஸ்டரா மாறணும்னு நினைச்சீங்கன்னா தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க. உங்களை மாதிரி பொடி பசங்கள்லாம் இங்க வரக்கூடாது. அது போக அந்த டப்பா பைக் அதை நான் முதல்ல உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வரவும், என்னோட இந்த ஃபேவரட் பைக்ல நீ கை வச்சுன்னா கண்டிப்பா நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு மைக்கி சொல்றான். மைக்கியோட பார்வையிலேயே அவன் பயந்துருதான். சரி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தோ கண்டிப்பா நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பியிருந்தானுங்க. என்ன பண்ணலாம் கமாண்டர் மைக்கி, நம்ம பசமா அவனுக்குள்ள போய் அடிச்சுட்டு வந்துடலாமா அப்படின்னு பாஜி கேட்கிறான். எப்படியா அவனுங்க தான் போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லி மீட்சியா சொல்றான். இப்ப திரும்பவும் இவங்க ரைட கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மைக்கி இப்பெல்லாம் சாஃப்டா மாறிட்டல்ல அப்படின்னு சொல்லி காசுட்டாரா கேட்கவும், ஆமா அப்படின்னு பாஜி சொல்றான். மைக்கியோட அந்த ஸ்கூட்டர் திடீர்னு நின்றுது. என்னாச்சுன்னு கேட்டா பெட்ரோல் இல்லன்னு மைக்கி சொல்லவும், எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் கமாண்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை கைஸ் அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்லவும், நீ போய் பெட்ரோலை போட்டா எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லவும், மான்கே இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு மைக்கி சொல்லவும், அவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. யார் வண்டிய பெட்ரோல் பல்க்குக்கு தள்ளிட்டு போறதுன்னு சாபூத்ரி போடுவோம் அப்படின்னு மைக்கி சொல்றா. பார்த்தா பாஜி அதுல மாட்டிக்கிட்டான். எல்லாரும் பீச்ச பார்த்த உடனே பீச் அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல என்ஜாய் பண்றாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டிராக்கனும் மீட்சியும் ஃபாஸ்டா ஓடி போய் தண்ணிக்குள்ள குதிக்கிறானுங்க. ஆமா மைக்கி எங்க காணோம் அப்படின்னு சொல்லி காசுத்தோரா தேடுறான். பெட்ரோல் பல்க் வரைக்கும் உருட்டிக்கிட்டே போகணுமா அப்படின்னு சொல்லி பாஜி வந்துட்டு இருக்கவு பார்த்தா அந்த பைக்கருக்கு திரும்பவும் வருது. நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தானுங்க அவ்வளவுதான் சொன்னோம்ல, உன்னை தனியா விட்டு போயிட்டாங்களா உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்ப பாஜியை போட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த டப்பா வண்டியை உடைக்கணும்டா அப்படின்னு சொல்லி பாஜியை 2 பேர் பிடிறாங்க. ஒருத்த மைக்கோட பைக் அடிக்க போவோம். பாஜி அந்த அடியை வாங்கி அந்த பைக்கை காப்பாத்துறான். இது மைக்கிக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ஆனது, இதை நீங்க தொட்டிங்க அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லவும், என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இவன் அவங்கள திட்டுறான். உடனே அவங்க இவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. கைஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும், இன்னொருத்த நமக்கு ஆடி வாங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லவும், மைக்கி நீ எப்படிங்க அப்படின்னு சொல்லி பாஜி கேட்கறான். என்னோட ஸ்விம்மிங் ட்ரெஸ் நான் மறந்து பைக்லயே போட்டுட்டு போயிட்டேன், அதை எடுக்க தான் வந்தா அப்படின்னு மைக்கி சொல்லிட்டு நேரா வந்து ஒரே கிக்கு தான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பாஜியும் ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா பைக்கை தான் மைக்கி எட்டி வதச்சிட்டு, எனக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஒண்ணு மேல நீங்க கை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்லவும், ஆனா நீ தானே பைக்கை வதச்ச அப்படின்னு கேட்கவும், பேசிட்டு இருக்கும்போதே டப்புன்னு மைக்கி ஒரே கேக்கு விடுறான். பாஜி உனக்கு எதுவும் இல்லல்ல, தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு வந்திருக்க அப்படின்னு மைக்கி சொல்லவோ, பாஜி இப்ப எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றான். அவனுங்களை போய் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு மைக்கியோ பாஜி இப்ப 2 பேருமே போறாங்க. அப்ப கூட மைக்கி யாராலையும் தொட முடியாது அப்படின்னு பாஜி சொல்றான். மைக்கிக்கு பிறந்த நாள் வருது, நம்ம அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காசுட்டரா சொல்லவும், ஆனா நம்ம கிட்ட தான் காசு இல்ல, நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பாஜி கேட்கவும், கவலைப்படாத அதை நான் பாத்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி காசுட்டரா சொல்லிட்டு, மைக்கிக்கு ரொம்பவும் ஃபேவரட்டான அந்த CB 250cc இந்த பைக்கை பத்தி தானே எப்பவும் மைக்கி பேசிட்டே இருப்பான், நம்ம இதை திருட போறோம் அப்படின்னு சொல்லி காசுட்டாரா சொல்றான். என்னது இதை திருடி மைக்கிக்கு கொடுக்க போறோமா, மைக்கிக்கு இந்த மாதிரி இருக்கிறது சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி பாஜி சொல்லவும், நம்மள மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த பைக் எல்லாம் கிடைக்காது, ஒண்ணு யாராச்சும் நமக்கு கொடுத்தாதான் உண்டு, இல்ல நம்மளே எடுத்தாதான் உண்டு. கவலைப்படாத பாஜி, நம்ம திருடுதான் கொடுத்தா அப்படிங்கறது மைக்கிக்கு தெரியாம பாத்துக்கலாம், மைக்கிக்கு இந்த பைக் ரொம்பவும் பிடிக்கும், அவன் ரொம்பவும் ஹாப்பியா இருப்பான் அப்படின்னு சொல்லி காசுட்டாரா சொல்றான். சரி நீ போய் இவங்க 2 பேருமே திருடுறதுக்காக பின்வாசல் வழியா போறாங்க. பிரச்சனை எதுவும் ஆயிராதே அப்படின்னு சொல்லி பாஜி கேட்கவோ, நம்பிக்கையோட இரு அப்படின்னு சொல்லி காசுட்டாரா சொல்றான். இப்ப இவங்க 2 பேருமே ஒரு வழியா கதவை திறந்து பின்வாசல் வழியா அதுக்குள்ள போறாங்க. அலாரம் எதுவும் அடிக்கல, நல்ல வேலை, சரி வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் போறாங்க. பாஜி என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காசுட்டரா கேட்கவும், நம்ம கண்டிப்பா திருடுதான் போகணுமா அப்படின்னு சொல்லி பாஜி கேட்கறான்.
ஹே பாஜி, மைக்கிக்கு இந்த பைக் ரொம்பவோ பிடிக்கும். அவன் எவ்ளோ ஹாப்பியா இருப்பான்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் இப்ப உள்ள போறாங்க. இவங்க திருட வந்த அந்த CB 250 பைக் அங்க தான் இருக்கு. ஹேய், ஆனா இது புது பைக் மாரி தெரியல. யாரோ ஆல்டரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த பைக்ல மட்டும் மைக்கி போனோம்னா சும்மா வேற லெவல்ல இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே இப்ப அந்த பைக்க திருடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கோல்டு கட்டர வச்சு அந்த பைக்க மாட்டி வச்சிருக்கிற அந்த செயின மட்டும் கட் பண்ணிட்டா முடிஞ்சுது. இப்ப இவங்க கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த செயினையும் கட் பண்ணிருக்காங்க. பாஜி அந்த பைக்க ஆட்டி பார்க்குறான். நம்ம நெனச்ச மாதிரியே பெட்ரோல் இருக்கு. நம்ம இங்கேயே வச்சு ஸ்டார்ட் பண்ண வேணாம். நீ ஃபர்ஸ்ட் ஷட்டர தொற அப்படின்னு பாஜி சொல்றான். மைக்கி பாரு சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறான் அப்படின்னு சொல்லி காஸ்டோரா சொல்லிட்டு இப்ப ஷட்டர திறக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கான். பாஜி அந்த வண்டியை இப்ப வெளியே எடுத்துட்டு இருக்கா. ஹேய், யார்டா நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேக்குது. போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாஜி பயப்படுறா. அவன் கையில ஒரு ஸ்பேனர் வர வச்சிருக்கான். என்ன தைரியம் இருந்தா ஏன் கடையிலேயே திருட பாப்பீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஸ்பேனர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அவ்வளவுதான், போச்சு, அவன் என் ஃபேஸ வேற பாத்துக்கான். நான் இருந்து தப்பிச்சு போனாலே என்ன அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாஜி பயந்துட்டே இருக்கான். ஹே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நீ பாஜி தானே, நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஷினிச்சிரோ நீங்களா, நீங்க இந்த கரையில என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாஜி கேட்கவும், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க பாஜி, அது போய் என்னோட கரையில அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், சினிச்சிரோ இது உங்க கரையா அப்படின்னு சொல்லி பாஜி கேட்கறான். பார்த்தா பின்னாடியே காசுக்கார அவன் தான் அடிக்க போக்கப்போ வேணாம் அப்படின்னு நம்ம சொல்றான். பார்த்தா ஒரே அடி அந்த போல்ட் கட்டரை வச்சு இந்த சீனிச்சிரோவா அவன் அடிச்சிருந்தான். சீக்கிரமா பைக் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி காஜுட்டோரா செலவோ அவன் பைக்கையே கீழே போட்டுட்டு, காஜுட்டோரா என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பாஜி ஓடி வரான். அவன் ஃபேஸ பார்த்துட்டான். வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி காஜுட்டோரா கேட்கவும், இவன் பேரு சீனிச்சிரோ, இவனை எதனால எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஏன்னா இவன் மைக்கியோட அண்ணன் அப்படின்னு சொல்லி பாஜி சொல்லப்போ காசுட்டோரா செம ஷாக் ஆகுறான். இது மைக்கியோட அண்ணன் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அடித்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி காசுட்டோரா பயப்படுறா. அவங்க அண்ணன் தலையில இருந்து ரொம்பவோ ரத்தமா போய்கிட்டு இருக்கு. ச்சே, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். மைக்கியோட அண்ணனோட பைக்கையே திருட பார்த்திருக்கோம். நம்ம இப்ப என்ன பண்றது? நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பாஜி ரொம்பவோ பயப்படுறான். காஜுட்டோராக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் ரொம்பவோ பயந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் மைக்கியோட அண்ணனை கொன்னுட்டேனா அச்சச்சோ போச்சு அப்படின்னு சொல்லி காஜுட்டோரா பயந்துட்டு இருக்கான். பாஜிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வேணா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வச்சுட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிவோம் அப்படின்னு பாஜி சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண போறான். ஆனா அவனுக்கு என்ன நம்பர் போடணுங்கிறது தெரியல. மைக்கி ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக தானே நான் இப்ப என்ன பண்ண, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி காஜுட்டோரா பயந்துட்டே இருக்கான். போலீஸ் அந்த இடத்துக்கு வர சவுண்ட் கேட்கப்போ, ஹே காஜுட்டோரா, போலீஸ் வந்துட்டாங்க, வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாஜி சொல்லவும், எனக்கு தெரிஞ்சிச்சு நான் இது எல்லாத்தையுமே மைக்கிக்காக தான் பண்ணேன். அப்படின்னா இது மைக்கியோட ஃபால்ட் தான். அப்போ மைக்கியை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி காஜுட்டோரா கிறுக்குத்தனமா சொல்லிட்டு இருக்கான். இப்ப போலீஸ் வந்துருக்காங்க. சீனிச்சிரோ சானோ அப்படிங்கிறதுக்கு அந்த கடையோட ஓனர், அவர் இப்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வச்சுக்கோ, 2 சஸ்பெக்ட்ஸை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. ச்சே, ஏன் இப்படி நடக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பாஜி சொல்றான். மைக்கிய கொல்லணும் அப்படின்னு காசுக்காரா சொல்லிட்டு இருக்கா. அப்ப மைக்கி அந்த இடத்துக்கு வரான். பாஜி என்னாச்சு அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும், மைக்கி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பாஜி அலறான். மைக்கி தான் இதுக்கு காரணம், மைக்கிய கொல்லணும் அப்படின்னு காசுட்டரா சொல்லி போறான். இப்ப அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.